இந்த தை அமாவாசை வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா, தகப்பனார் தாய் இருக்கும்போது மகன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. மகன் பண்ணக்கூடாது. கடகராசி சந்திரனுடைய அம்மாவுடைய பந்தபாசம் உறவுகள் சார்ந்த விஷயம், இதுக்காக கொண்டாடக்கூடிய விசேஷமான ஒரு வழிபாடு முறைகள் ஆடி அமாவாசை வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா, நம்ம போன ஜென்மத்தில் யார் யாருக்கு உணவு கொடுத்தோம், யார் யாருக்கு உணவு கொடுத்ததுனால் வரக்கூடிய விளைவுகள். சில பேர் மாத அமாவாசையை விட இந்த 3 அமாவாசை வழிபாடுகள் தமிழர்களுக்கு முக்கியமான வழிபாடுகளாக இருந்திருக்குது. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, பிருகுநாடி ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சந்தோஷம். தை மாசம் பிறந்தாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே அமாவாசை வர இருக்கு. இப்போ இந்த தை அமாவாசை மற்ற அமாவாசையோட எந்த அளவுக்கு சிறப்பு? இப்போ தை அமாவாசையில பாத்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க. வெளியூர்ல பயணம் செய்யறவங்க இருப்பாங்க, வெளிநாடுகள் இருப்பாங்க. அவங்க இங்க வந்துதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா. தை அமாவாசை பொதுவா நீங்க கேட்டீங்களா, இருக்கிற அமாவாசை எந்த அமாவாசை நல்ல பெஸ்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலா 3 அமாவாசை நம்ம பெஸ்டா கும்பிடுவோம். ரொம்ப பெஸ்டா இருக்கும் தமிழர்கள். அதுவும் குறிப்பாக ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமா எடுத்திருப்போம். புரட்டாசி மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமா எடுத்திருப்போம். அப்புறம் ஜனவரி மாசம் அந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷமா எடுத்திருப்போம். இந்த 3 அமாவாசை நம்மளுக்கு ரொம்ப, ஆடி அமாவாசை, புரட்டாசி, தை. இப்போ ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசியில் சூரியன் நிற்கும் போது ஆடி அமாவாசை. கடகராசி சந்திரனுடைய அம்மாவுடைய பந்தபாசம் உறவுகள் சார்ந்த விஷயம், இதுக்காக கொண்டாடக்கூடிய விசேஷமான ஒரு வழிபாடு முறைகள் ஆடி அமாவாசை வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை. இது பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது, தொப்புள் கொடி விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இது போன ஜென்ம கடன்பட்ட விஷயங்கள். போன ஜென்மத்தில் கடன்பட்டு இருப்போம், கடன் ஆகி இருப்போம். அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு விசேஷமான ஒரு இது போன ஜென்மத்துக்குள்ளவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய, அதனால் நம்மளுக்குள்ள வரக்கூடிய கெடுபலன்களை தீர்க்கக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை. இது புதன் காரகத்துவம். ஆடி மாசத்தில் வர்றது சந்திரன் காரகத்துவம். பார்த்தீங்கன்னா தை மாசத்தில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சூரியனை முக்கியமாக வச்சிருக்கோம். சூரியன் நகர்வில் வைத்து வரக்கூடிய அமாவாசை சந்திரன் அமாவாசையாக இருக்கு. அதாவது தை அமாவாசையாக இருக்கும். இந்த தை அமாவாசை மகர ராசிக்குள்ளதாக இருக்கும். இது என்னன்னா, நம்ம போன ஜென்மத்தில் யார் யாருக்கு உணவு கொடுத்தோம், யார் யாருக்கு உணவு கொடுத்ததுனால் வரக்கூடிய விளைவுகள். சில பேர் உண்ட வீட்டுக்கே கண்டகம் தூக்கணும் அப்படிம்பாங்க. உண்ட வீட்டுக்கே தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாமே நம்ம போன பிறப்பில் செய்திருப்போம். ஒருத்தர் நமக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, நம்ம உடல் வளர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரை நம்ம அங்க தப்பு பண்ணியிருப்போம். அதெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அமாவாசைன்னா இந்த அமாவாசை. அதனாலதான் உடல் கொடுத்த தாய், உயிர் கொடுத்த தந்தை, அப்புறம் உறவு கொடுத்த தாய்மாமன், இந்த 3ஐயும் பொறுத்ததுதான். பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் ஒரு குழந்தை பிறக்குது, 3 தான் ஆக்டிவேட் ஆகும். பாத்தீங்கன்னா அப்பா இல்லாம குழந்தை பிறக்காது, அம்மா இல்லாமல் குழந்தை பிறக்காது. ஆனா தாய்மாமன் இங்க எதுக்கு வந்தான்னா, தொப்புள் கொடி உறவுக்கு முக்கியத்துவம். தொப்புல சுத்தி தலை சுத்தி பிறந்து தாய்மாமனுக்கு ஆகாதுமாங்க. அப்போ அடுத்த இது உறவு தாய்மாமனுக்கு தான் முக்கியத்துவமா வரும். தலை சுத்தி தொப்புள் சுத்தி பிறக்கும் போது தாய்மாமனுக்கு ஆகாது. அதாவது ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணாலும் தாய்மாமன். அப்போ தாய்மாமன் எல்லா உறவுகளையும் முதன்மையான உறவுகள். அப்ப இந்த 3 உறவுகளுக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இந்த அமாவாசை வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். இந்த உலகத்துக்கு இந்த 3 உறவுகள் ரொம்ப முக்கியமானது. அதனால் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, உடல் கொடுத்த தாயை விட உயிர் கொடுத்த தந்தையான சூரியனுடைய இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம தை அமாவாசை வழிபாடுகள் முக்கியத்துவமாக கொடுத்துக்கிறோம். இந்த தை அமாவாசை வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா, தகப்பனார் அதாவது தகப்பனார் தாய் இருக்கும்போது மகன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. மகன் பண்ணக்கூடாது.
தாய் தகப்பன் இருக்கும்போது நான் வந்து அமாவாசை வழிபாடு பண்றேன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா தாய் தகப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு உதவி பண்ணணும். பொருள் உதவி, எல்லா உடைகள் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறதா சிறப்பாக இருக்கும். அப்ப நீங்க பண்ணக்கூடாது. என் தாத்தா பாட்டிக்கு பண்றேன், எங்க அப்பா அம்மா பண்ணல, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி கல்யாணமான ஒரு பெண் வந்து நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பண்றேன் அப்படி சொன்னா அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் பண்ணுனா அது உங்களுக்கு ஆகாது. அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் வந்து அம்மா அப்பாவுக்கு பண்ணலாம். கல்யாணம் ஆன பெண் வந்து அம்மா அப்பாவுக்கு பண்ணக்கூடாது. ஒரு செடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புடுங்கி வச்ச பிறகு அங்கதான் காய், பழம், கனி, எல்லாம் பூக்கள் எல்லாமே அந்த மண்ணுக்கு தான் உரியதாக இருக்கும். அந்த செடி வளர்ந்த இடத்துக்கு எது செய்தாலும் வராது, உரமோ எதுவும். அப்போ ஒரு பெண் என்பவள் ஒரு ஒரு செடி மாதிரி ஒரு இடத்துல இருந்து புகுந்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சுட்டாங்க. அப்போ அவள் செய்யும் கரும காரியங்கள் ஃபுல்லாவே அவள் புகுந்த வீட்டுக்கு தான் சரியாக வரும் ஒழிஞ்சு பிறந்த இடத்துக்கு வந்து சேராது. அப்போ நீங்க செய்யற தர்ப்பணம், ஒரு பெண் வந்து தர்ப்பணம் பண்ணும்போது அவளுடைய மாமா மாமி வந்து உயிரோட இருக்கும்போது அவள் அம்மா அப்பாவுக்கு செய்தான்னா அவங்க மாமா மாமியை தாக்கும், இல்லாட்டா கணவரை தாக்கும். இதனால அவங்க வந்து கல்யாணம் ஆன பெண் பண்ணுவது மிக தவறு அப்படிங்கிறது முக்கியமானது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னோக்கி நீங்க வந்து அந்த செடி வந்து எங்க இருக்கும்னா அந்த பிறந்த இடத்துல இருக்கும். அப்பா அவ பண்ணும்போது அது அந்த இடத்துக்குரியதாக தான் மாறும். அதனால பெண் வந்து அந்த தர்ப்பணம் பண்ணும்போது இந்த இடத்த கவனமா கவனிக்கணும் அப்படிங்கிறது. மீதி அனைவரும் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. பொதுவாக நம்மளுடைய இந்து சமுதாய, அதாவது தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில் மாதம் மாதம் வரும் அமாவாசை வழிபாடுகள் நம்மளுக்கு கிடையாது. மந்த்லி வர அமாவாசை வழிபாடு கிடையாது. நம்ம வந்து இந்த 3 அமாவாசை வழிபாடுல நம்ம எடுத்து பண்ணுவோம். நம்ம வந்து தமிழர் வந்து இந்த விவசாயம் தான் நம்மளுடைய பூர்வீக தொழில். அதனால நம்ம விவசாய துறையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாத அமாவாசை அதெல்லாம் விரதங்கள் எல்லாம் நம்மளால எடுக்க மாட்டோம். நம்ம அதிகாலையில காலையில போனோம்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு வயல்ல போயிருவானுங்க. அப்புறம் நைட்டு தான் வருவாங்க. வந்துட்டு அங்க கூழோ கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்க தூங்குறதுக்கு மட்டும் தான் நேரம் இருக்கும். அவங்களுக்கு அந்த அமாவாசை வழிபாடுகள் அவங்களுக்கு அங்க இதா இருக்காது. இந்த 3 அமாவாசைகளில் வந்து அவங்க விவசாயம் வந்து அப்போ ரெஸ்ட் ஓய்வுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ விவசாயம் நடக்காது. அந்த சமயத்தில் இவங்க வந்து தமிழர்கள் அமாவாசை வழிபாடுகள் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய தமிழர்கள் வழிபாட்டு முறைகள் உள்ளது. இப்பதான் புதுசா வந்து டெக்னாலஜி வளரவும் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பார்த்து எல்லாரும் எல்லா பண்டிகைகளும் எல்லா இதுவும் கொண்டாடுறாங்க. ஆனா மாத அமாவாசையை விட இந்த 3 அமாவாசை வழிபாடுகள் தமிழர்களுக்கு முக்கியமான வழிபாடுகளாக இருந்திருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அதனால தை அமாவாசை வழிபாடு வந்து நம்மளுடைய ஜீவ ஆத்மாக்குரிய விஷயங்கள், அதாவது உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய சூரிய பகவானுக்குள்ள வர நாள். அதாவது சூரிய பகவான் தன்னுடைய வலிமை இழந்து திரும்ப அது புதுப்பிக்குது. அதாவது மார்கழி மாசம் வரைக்கும் அது பனிக்காலத்தில் சூரியனுடைய ஒளி வெப்பம் அதெல்லாம் குறைவாக இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகரித்து அதோடைய ஒளியின் தன்மையை புதுப்பிக்குது. அப்பங்கும்போது அந்த சமயத்துல நம்ம கும்பிடுற வழிபாடுகள் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த சமயத்தில் ஜீவன், அதாவது நம்மளுக்கு உயிர் கொடுத்த தந்தைக்குள்ள விஷயம் மாதிரி இது. இதை வந்து நம்ம கும்பிடும் போது நம்மளுடைய தலையெழுத்துக்கள், நம்மளுடைய மூதாதையர் சாபங்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு மிக அற்புத மருந்தாக இருக்கிறது அப்படிங்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ தர்ப்பணம் கொடுக்கறது இப்போ வெளிநாடுகள் இருக்கவங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்? இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம வந்து பொதுவா தர்ப்பணம் கொடுக்கறது வந்து குருக்களுக்கு கொடுப்போம். ஒரு கோயில் இதுல இருக்கிறவங்க இதுக்குன்னு தர்ப்பணம் கொடுக்குற குருக்களுக்காக நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கொடுப்போம்னா பொங்காத அரிசி, அதாவது சமைக்காத அரிசி, சமைக்காத காய்கறிகளையும் கனிகளையும் வைத்து தர்ப்பணம், கொஞ்சம் இது துணியும் வைத்து தர்ப்பணமாக, அதாவது நம்ம அதாவது தண்ணிக்கு வந்து மீனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம், தானம் கொடுப்போம். அதை தான் நம்ம வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது இந்த எள்ளும் சாதமும் வைத்து நல்லா பிசைஞ்சு 3 துண்டாக 3 பிடி பிடிச்சிட்டு அதை எங்கேயாச்சும் பக்கத்துல ஏதாச்சும் நீர்க்கரைகளில் அதை கரைச்சி விட்டுட்டு அதை அந்த மீன்களுக்கு போடுறது, இல்லாட்டா என்னால அது பண்ண முடியாது, எள்ளு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா வெறுமனையா பொறி வாங்கி ஏதாச்சும் மீன்களுக்கு போட்டுட்டு வந்துருங்க. அது போட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தலையில நல்லா தண்ணி குளிச்சுட்டு தலையில தண்ணியை தெளிச்சுட்டு வந்துருங்க. தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. தாம்பலத்தை எடுத்து இந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு உங்களுடைய குருக்கள், அதாவது சாமி பூசாரி அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லட்டா நீங்க யாரை குருவாக யார் உங்களுக்கு கைட் பண்றான்னு பாருங்க, அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மூத்தவங்க, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நீங்க அந்த துணிகள்
அப்புறம் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு, அதாவது துவரம் பருப்பு கண்டிப்பா வைக்கணும், அரிசி பச்சரிசியாக வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் காணிக்கை வைக்கணும், அப்புறம் காய்கறிகள், வாழைக்காய் கண்டிப்பா இடம் பெறணும், அப்புறம் இந்த நெல்லிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க தாம்பூலத்துல வச்சு கொடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோட ஒரு தானம் கொடுக்கணும். இந்த தானம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு அந்த தர்ப்பணத்துக்கு ஈக்குவலான பவர் கிடைக்கும். நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்னால தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா, முதல்ல நீர்நிலைகளுக்கு உள்ள உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீர்நிலையில இருக்கிற உயிர்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்ப மனித ரூபத்தில் உள்ள மனிதனுக்கு ஒரு இது சமைக்காத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது கொடுத்த பிறகு வீட்டுல நீங்க சமைச்சு வச்சு பூஜை எல்லாம் முடிச்சு விரதம் இருந்து சமைச்சு வைக்கும்போது கரெக்டா 1 to 2 மத்தியானம் அந்த நேரத்துல படையல் வச்சு சாமி கும்பிடணும். அங்க இறந்தவங்களுக்கு கும்பிடணும். கும்பிட்ட பிறகு அது காக்காக்கு உணவு வைப்பாங்க. நான் காக்காக்கு வெளிநாட்டுல இல்லைன்னா கூட உங்க வீட்டில் யாராவது விருந்தாளிங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்க மூதாதையர்கள் உங்களுக்கு பிளஸ் பண்ண வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மூதாதையர்களுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி விலைகள் இருக்காது. ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டிவா இப்படி நீங்க வாங்கி கொடுக்க சொல்லிட்டீங்க. கிராசரிஸ் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. கிராசரிஸ் அரிசி வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய வெளிநாட்டினுடைய பங்கு வேற. நம்மளுடைய ஆக்சுவலா என்னன்னா நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. நம்மளுடைய மண்ணின் தரத்துக்கு தக்கனதான் உடல் அமைப்புகள் இருக்கும். அந்த மண்ணின் தரத்துக்கு தக்கனதான் அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும். நம்ம இங்க இருந்து பிறந்து அங்க போய் நம்ம அந்த மண்ணுக்கு தக்கன நம்ம ஆப்ட் ஆகி நம்ம உடலை வந்து பக்குவப்படுத்துறோம் போது அதே மாதிரிதான் கடவுளும். நான் இந்த மண்ணுக்கு தக்கன இந்த உடலும் இந்த உயிரும் அமைவது போல் கடவுளும் இந்த ஒளியின் தக்கன கடவுள் அமைப்பு இருக்கும். என்னுடைய கடவுள் தமிழ்நாட்டுல முருகப்பெருமான், ஐயப்பன் வந்து கேரளால, கிருஷ்ணர் வந்து வடநாட்டுல. இப்படி நம்மளுக்கு வந்து ஒளியின் அளவுக்கு தக்கன என்னுடைய சூரிய ஒளி இங்க இவ்வளவு இருக்கு, அதுக்கு தக்கன கடவுளை நான் வந்து முருகரை எடுத்திருக்கோம். அதே போலதான் இந்த இடத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்து கடவுளை இவ்வளவு பிரிச்சு வச்சிருக்கோம். ஜெருசலத்துல அந்த இடத்தினுடைய ஒளியின் தன்மை பனியின் அளவையும் பொறுத்து ஜெருசலத்துல இயேசுநாதரை எடுத்திருக்கோம். முஸ்லீம்ல இது வந்து ஒளியின் அளவு வைத்துதான் இறைவனுடைய உருவ அமைப்பே இருக்குது. இப்ப நீங்க இந்த அமைப்புலதான் நம்ம இந்த இடத்துல தோன்றி என்னுடைய கலாச்சாரத்தை அங்க கொண்டு நிர்ணயம் பண்றோம். அந்த மண் வேற. அந்த மண் நம்மளுடைய கலாச்சாரத்துடைய பண்புகளை ஏற்க ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அங்குள்ள ஜீவராசிகளுடைய அமைப்புகளே வேற மாதிரி அமைப்புகளா தான் இருக்கும். அப்பங்கும் போது நான் என் மன திருப்திக்காக இந்த தர்ப்பணம் பண்றேன். ஓகேவா? இதுல வந்து என்னுடைய மன திருப்தி என்னன்னா, எனக்கு அரிசி சோறு சாப்பிட்டாதான் திருப்தி. நான் போய் அங்க உள்ள இதை வந்து சாப்பிட்டா எனக்கு திருப்தி சாப்பிட்டா திருப்தி இருக்காது. அப்போ வந்து நீங்க அந்த இது நீங்க சொல்றீங்களே இந்த பொருட்களை கொடுக்கலாம், அப்படிலாம் மாற்று கிடையாது. உங்களுடைய திருப்திக்கு 1 கிலோ அரிசியாச்சும் வாங்கி கொடுத்துடணும். அதுதான் முக்கியம். கண்டிப்பா தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிமா.